மணவிழா தலைவர், நம்முடைய குடும்ப தலைவர், அரியாசனத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் எப்போதும் அமர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் அவர்களே, பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் கே.என். நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, எனக்கு முன்னால் அருமையான ஒரு உரையை ஆற்றியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர், எனது பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மதிவாளர்கள் இல்லத்தில் நடைபெறுகிற திருமணம், அண்ணன் முத்தரசன் அவர்கள் என்ன சொன்னார்களோ அத்தனை பொருளடக்கத்தையும் நான் வழிமொழிகிறேன். கொள்கை வீரர், நல்ல பேச்சாளர், ஆற்றல் மிக்க அனுபவசாலி நிர்வாகி, அத்தனை திறமைகளையும் கொண்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்திலே பிறந்திருக்கின்ற குலக்கொன்றுகளுக்கு நம்முடைய அன்பு தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவரே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்றால், நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதில் என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து கொண்டு மணமக்கள் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு கருத்து, காரில் சொன்ன டி.ஆர். பாலு காலி பையில கம்முன்னு பாரு, என் மேல இருக்க உரிமை. ஆனா என்ன நடக்குதுன்னா, சட்டக்கல்லூரியில் 85 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். விருதுநகர் பே. சீனிவாசன் அதிமுக போயிட்டு திரும்ப வந்திருந்தார். ஒரு கூட்டம் முடிஞ்சவன பேசினார். அப்ப சொன்னார், அண்ணாவும் ராஜாஜியும் எவ்வளவு பெரிய தலைவர் என்பதை நான் சிறுவனாக இருந்தபோது அறிந்ததில்லை. நான் காமராஜரை தோக்கடிச்சிட்டேன். அண்ணாட்ட போய் காமராஜரை தோக்கடிச்சதுக்கு ஒரு பாராட்டு விழா இருக்கு, வர்றீங்களான்னு கேட்டேன். நீங்க வரணும்னாலும் சொன்னேன். அண்ணா சொன்னார், உனக்கு வின்சென்ட் சர்ச்சிலையும் ரூஸ்வெல்ட்டையும் தெரியுமான்னு கேட்டார். 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்தை மட்டுமல்ல, ஐரோப்பியாவை மட்டுமல்ல, இந்த உலக பந்தை காப்பாற்றியதில் வின்சென்ட் சர்ச்சிலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த வின்சென்ட் சர்ச்சில் போருக்கு பிறகு பொது தேர்தலில் தோற்று போனார். ஜெயிச்சு வந்தது கிளமண்ட் அட்லி, இங்கிலாந்தினுடைய பிரதமர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, வின்சென்ட் சர்ச்சிலே தோத்துட்டாருன்னு. அவர் சொன்னார், வின்சென்ட் சர்ச்சில் இஸ் a statesman. Electoral victory or defeat cannot be a determining factor to measure the statesman. உலக தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற பெரிய தலைவராக இருக்கின்ற ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கின்ற வின்சென்ட் சர்ச்சில் உலக தலைவர் ஒரு தேர்தலில் உணர்ச்சி பூர்வமாக மக்கள் வழங்கி இருக்கின்ற வெற்றியோ தோல்வியோ அந்த மாமனிதரை பாதிக்காது. அதை வைத்து அவர் இடம்பெறுகிறார். இது அண்ணா சொன்னார். சரி, அண்ணா இப்படி சொல்லிட்டாருன்னு ராஜாஜிட்ட போனாராம். விருதுநகர் பேசிட்டு சொன்னது. ராஜாஜிட்ட போய் அண்ணா வரமாட்டேன்ட்டாரு, நீங்களாவது வந்துட்டு வாங்க தலைவரை, நான் சின்ன பையன், காமராஜர் தோக்கடிச்சிருக்காரு. ராஜாஜி சொன்னாராம், அவ்வளவு பெரிய மகாத்மாவை 2 இன்ச்சு ரவை தான் சுட்டுச்சு கொன்னுச்சு, அதுக்காக அந்த தோட்டா ரவைக்கு பாராட்டு நடத்தலாமா? என்ன முட்டாள்தனமா பேசுறேன்னாராம். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக இந்த தலைவனை ஒரு தேர்தலை வச்சு எடை போடுவீங்களா? இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு எடை போடுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த அண்ணன் முத்தரசனை மன்னிச்சிங்க, உங்க பேர்ல தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை உண்டு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு, திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கனம்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. ஆதரவு கொடுத்த இயக்கங்களே எச்சகமா இருக்கு. தினமும் வந்து தலைவரை பார்த்துட்டு போறாங்க. நேற்றைக்கு சென்னையில இருந்து வந்தோம். மீண்டும் வருவோம் தலைவா. இது கட்சிக்காரங்க. தாய்மார்கள் வர்றாங்க, தலைவா நாங்கள் இருக்கிறோம், உங்களை கோட்டையில் விட்டு இருப்பது எங்களுடைய வேலை. இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆயிற்று, வெக்கமா இருக்கு. இன்னொரு தாய் வந்து சொல்லுது, கையில கட்டத்தில் ஒரு குழந்தை, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் தலைவா, தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கிறது. இத்தனையும் காரணம் கேட்டு வரோம். இவ்வளவு பெரிய எழுச்சிருக்கு. நான் பேசினா பால் திட்டுவாரு, அதிகபட்சம் இருந்தா மன்னிச்சிருங்க. நான் கேட்கிறேன், தயவு பண்ணி சொல்றேன், இன்னொரு பொதுக்குழு யாரோ ஒருத்தர் போடுறாராம், நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திரள் சமுதாயத்து பெரிய அப்படியே போனா அப்படியே 1 லட்சம் பேர் கூடுறாங்களா. மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டம் கொள்ள இருக்கு, மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கும். அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்? தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து அறிவிங்க கேட்கிறேன். 236
இது பாலு திட்டம் வேணாங்க சொல்லிட்டோம். இல்லைங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றணும் வேற வழி இல்லை. யாரை நம்பி நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். வழிநடத்துங்கள்.